ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஷார்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். பட் அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு பாட்டை நம்ம எப்படி மல்டி டைம்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோமோ, லைக்வைஸ் இதையுமே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல், இட் இஸ் அ ரியாலிட்டி. ஓகே, then you have to do it not only once, at least thrice you try it. Afterwards it will fix it on your mind. Okay, let us see that. Yes, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. மண்ணும் சிலம்பே, அதுலேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டாவது மணிமேகலை வடிவே, அதுலேயுமே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க. இந்த ரெண்டுலேயுமே, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டுலேயுமே ஆன்சர் கிவன் ஃபார் அஸ். ஸோ முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே, இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ கொஷினில் நமக்கு இது ஒரு பாடல் வரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி நமக்கே தெரியும், தமிழ் அன்னைன்ற இதில் இருந்து. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இது நடத்தும் போதே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ மண்ணும் சிலம்பேன்னு சொல்லியிருக்காங்க. சிலம்பேன்னா நமக்கே தெரியும், சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மணிமேகலை வடிவே, அதிலே கிவன். ஸோ மணிமேகலை ஆன்சர் அதிலே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்னென்னா, இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஆன்சர் கொஷினில் இருந்து எடுக்கணும். ஸோ இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காப்பியங்கள் மட்டும் எழுதிக்கணும். ஸோ நம்பர் 1 சிலப்பதிகாரம், நம்பர் 2 மணிமேகலை. இட்ஸ் ஈஸி, இட் இஸ் a 2 marks for you. Okay, then we can move to next one. Yes, சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும். விசும்பு அப்படின்னா என்னது? விசும்பு அப்படின்னா வானம். விசும்புனா வானம். ஊழி, ஊழினா என்னதுன்னா யுகம். யுகம், ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஊழி அப்படின்னா யுகம். ஊழ் அப்படின்னா முறை. ஊழ் அப்படின்னா முறை. தன் பெயல். தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. ஸோ தன் பெயல், நல்லா கவனிங்க, 3 சுழியின் வரும். சரிங்களா? ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. சரியா? மலையே குளிர்னா அதிலே கொடுத்துருக்கிறது குளிர்ந்த மலை. ஸோ ஆர் தருபு. ஆர் தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர் தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. நெக்ஸ்ட் ஒன் பீடு. பீடு அப்படின்னா சிறப்பு. பீடு அப்படின்னா சிறப்பு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. ஸோ ஒன்ஸ் அகேன் have to listen properly. விசும்பு அப்படின்னா வானம். நம்பர் 2 ஊழி யுகம். நம்பர் 3 ஊழ் முறை. நம்பர் 4 தன் பெயல் குளிர்ந்த மலை. ஆர் தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்னா சிறப்பு. பீடு அப்படின்னா சிறப்பு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. தேங்க்யூ.